நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வந்தனா, இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு நீ பயந்து இங்க நிக்கிறத விட உள்ள போய் உன் கிளாஸை மட்டும் அட்டென்ட் பண்ண. அதுவும் இல்லாம படிக்கிறதுக்கு வயசுங்கிறதே இல்ல. ரொம்ப யோசிக்காத. போ. வேண்டாம் சூர்யா, நம்ம வீட்டுக்கே போயிடலாம் வாங்க. வந்தனா இத பாரு, உனக்குள்ள தைரியத்தை வர வச்சுட்டு நீங்க வந்திருக்க. உன்னோட கனவு நிறைவேற போற நேரத்துல இப்படி பயந்தா எப்படி? இத பார், தைரியமா நீ கால் எடுத்து முன்னாடி வை. ஒரே ஒரு தடவை நீ அந்த கேட்டை தாண்டினன்னு வச்சுக்க, உனக்குள்ள தானா தைரியம் வந்துடும். பிலீவ் மீ. போலாமா? பாய். பாய். அப்படா, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. சுகன்யா, நீ எனக்கு உதவி செஞ்சது நல்லதா போச்சு. ரொம்ப நன்றிமா. அட, எதுக்கு நன்றி சொல்ற? ஆமாமா, என் வீட்டு வேலையை தானே நான் பண்றேன். நம்ம சம்மந்தி வீட்டுக்காரங்க வரும்போது இதெல்லாம் செஞ்சுதானே ஆகணும். பாட்டி, இந்தாங்க நீங்க கேட்ட பூ. அடடே, இந்த பூவெல்லாம் எவ்வளவு அழகா இருக்குல்ல? ஆமா. அம்மா, ரொம்ப நேரம் ஆயிடுச்சுமா, இன்னும் அவங்க யாரையும் காணோம். நீ ஒண்ணு பண்ணுமா, அர்ச்சனாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்க. சரிம்மா, இப்ப பண்றேன். சுகன்யா, அதை கொஞ்சம் அங்க. சரிக்கா. அடடே, பிளேட் எல்லாம் டேபிள்ல வச்சிட்டியாமா? நல்லா இருக்கு. ஒரு நிமிஷம், நான் கிச்சன்ல போய் பார்த்துட்டு வந்தேன். ஹலோ ஹலோ அர்ச்சனா, எல்லாரும் கிளம்பிட்டீங்களாம்மா? எங்கம்மா? நம்ம வீட்டுக்கு தான். வேற எங்க? ஏன் இன்னும் நேரம் ஆகுமா? இங்க எல்லாரும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். அப்புறம் இன்னைக்கு நான் உங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி சமைச்சு வச்சிருக்கேன். நிச்சயம் உங்க எல்லாருக்கும் பிடிக்கும். நீ ஒரு வேலை பண்ணு, வீட்டுக்கு வந்ததும் முதல்ல கிச்சனுக்கு போய் எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பாத்துரு. உப்பு காரம் எல்லாம் பெரியவருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கான்னு பாத்துக்கோ. அம்மா, நீங்க என்னமா சொல்றீங்க? நீங்க இங்க எல்லாருக்காகவும் சேர்த்து சமைச்சிருக்கீங்களா? எதுக்குமா? என்னடி, நீங்க எல்லாரும் இங்க விருந்துக்கு வரீங்க, அதுக்காக தான். வேற எதுக்கு? உன் மாமியார் கிட்ட நான் அன்னைக்கே சொல்லி அனுப்பினேனே. உனக்கு தெரியாத அந்த விஷயம்? தெரியாது. ஐயோ அர்ச்சனா, நீ எந்த உலகத்துல இருக்க? இன்னைக்கு நீங்க எல்லாரும் உங்க குடும்பத்தோட இங்க சாப்பிடறதுக்கு வரீங்க. இது உனக்கே தெரியலன்னா எப்படி? அம்மா, சரி சரி, நீ சீக்கிரமா போய் கிளம்புற வழிய பாரு. மத்தவங்க எல்லாம் கிளம்பி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அம்மா, ஆனா இன்னைக்கு இங்க நந்தினி அக்காலாம் விருந்துக்கு வரப்போறாங்களே. அம்மா என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. என்ன விஷயம்னே எனக்கு தெரியல. அர்ச்சனா, பெரியம்மாவை கூட்டிட்டு வாமா. வாங்க வாங்க, எவ்வளவு நேரமா உங்களுக்காக காத்துட்டு இருக்கோம் தெரியுமா? வணக்கம். வாங்க. வணக்கம். எப்படி இருக்க கோமதி? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கியா? வணக்கம் ஆண்டி. வணக்கம். வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்கக்கா? நல்லா இருக்கேன். நீங்க எங்க வீட்டுக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷம். வணக்கங்க. நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் ஆண்டி. நந்தினி, சந்தோஷமா இரு. வாங்க வாங்க, உள்ள வாமா. உள்ள வா. வாங்க, உட்காருங்க. சரி. இந்தாங்க. அடடே, என்ன இது ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? அதோ எல்லாரும் வந்துட்டாங்க. அப்பா, எப்படிமா இருக்க நந்தினி? நல்லா இருக்கேன்பா. வணக்கம். வாங்க சம்பந்திமா. வணக்கங்க. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். வணக்கங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் அங்கிள்.
அப்புறம் சொல்லுங்க சம்பந்தி, வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. சம்பந்தி வரலையாமா? அவர் ஒரு முக்கியமான வேலை விஷயமா எங்க அண்ணன் வீட்டுக்கு போயிருக்காரு. ஆஹா. உங்களுக்கே தெரியும்ல, எங்க அண்ணன் பொண்ணுக்கு கல்யாணம். நான் கேள்விப்பட்டேன். ஒண்ணு இல்ல, அவரை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சா, அவர் முகமே மறந்து போச்சு. அப்புறம் என்னமா நந்தினி, மாப்பிள்ளை எங்க காணோம்? அவரு ஆபீஸ்ல இருந்து நேரா வீட்டுக்கு வந்துருவாருப்பா. ஆஹா. ஹாய் அக்கா. ஹாய். வணக்கம் ஆண்டி. வணக்கம்மா. அது அண்ணாவும் வந்தாச்சு. வணக்கங்க. வணக்கம். எப்படி இருக்கீங்கக்கா? நல்லா இருக்கேன் கார்த்திக். நீங்க வந்ததுல எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கொடுங்க. நீ ஃபோன் பண்ணப்ப நான் பெரியப்பா கூட பேசிட்டு இருந்தேன். அதான் கால் அட்டன் பண்ண முடியல. அந்த ஆளுக்கு நீங்க பணம் கொடுத்தீங்களா இல்லையான்னு கேக்குதான் நான் அவ்வளவு அவசரமா உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். அந்த ஆள் வீட்டுக்கே ஃபோன் பண்ணிட்டான். என்னால அவனுக்கு பணம் கொடுக்க முடியல. நீ எதுக்கும் பயப்படாத, நான் அவனுக்கு கொடுத்துறேன். ஏனே தெரியல கார்த்திக், எல்லாம் ஒரே குழப்பமா இருக்கு. ஏன்? நீங்க ரூமுக்கு வாங்க, எல்லாத்தையும் தெளிவா சொல்றேன். கார்த்திக், வாயேன்பா, வந்து இங்க உட்காரு. நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேம்மா. நான் எல்லாருக்கும் ஜூஸ் கொடுத்து அனுப்புறேன். ஆ நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எல்லாருமா சேர்ந்து சாப்பாட சரியான நேரத்துக்கு தயார் பண்ணிட்டீங்க, அது போதும். இப்ப நீங்க எல்லாரும் உட்கார்ந்து ஃப்ரீயா பேசிட்டு இருக்கீங்கல்ல. ஏன் விஸ்வநாதா, உன் தம்பி இன்னும் வரலையே? எப்போ வருவான்? அம்மா, அவன் ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கான். அது முடிஞ்ச உடனே வந்துருவான். அப்படியா? டோ வந்தனாவும் சூர்யாவும் வந்துட்டாங்க. வாப்பா சூர்யா, வா வா. என்ன வந்தனா, காலேஜ்ல முதல் நாள் எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்ததுப்பா. ஆமா, இன்னும் அர்ச்சனா வரலையா? இல்லையம்மா, இது வரைக்கும் யாரையும் காணோம். பாத்தீங்களா, இதுக்காக நாங்க ஃபாஸ்டா டிரைவ் பண்ணிட்டு வந்தோம். எல்லாரும் எங்களுக்கு முன்னாடி வந்திருப்பாங்கன்னு நினைச்சோம். ஆனா யாரும் வரலையா? ஆமா, நீ இப்ப என்ன சொன்ன? பாட்டி, அதாவது நாங்க சீக்கிரமா வந்துட்டோம்னு சொல்றேன். வந்தனா கூட திரும்பி வந்துட்டா. இந்த அர்ச்சனா ஏன் இன்னும் காணோம்னு புரியல. வந்துருவாங்க ராதிகா, அவங்க வந்துருவாங்க. நீ ஏன் இப்படி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க? வீடுனா 4 வேலை இருக்கும், அதெல்லாம் முடிக்க வேண்டாமா? உண்மையை சொல்லணும்னா வீட்ல இருக்கிற வேலையை முடிச்சிட்டு கிளம்ப நேரம் தானே ஆகும். அதுவும் குடும்பத்துல உள்ள எல்லாரும் வரணும்னா நேரம் ஆகும். ஆமாமா. அப்ப சரி, எல்லாரும் வரத்துக்குள்ள நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். சரி வந்தனா. எப்பவுமே விருந்துனா உதவி செய்யறதுக்கு அர்ச்சனா முன்னாடி வந்து நிப்பா. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னே புரியல. நான் ஃபோன் பண்ணி கேட்கவா? இல்ல ராதிகா, சும்மா சும்மா ஃபோன் பண்ணா அவ்வளவு நல்லா இருக்காது. அப்படி ஏதாவது பிரச்சனைனா அர்ச்சனா நமக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவால. கார்த்திக், பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு இப்போ. தெரியும், அவனுக்கு கரெக்டா பணத்தை கொடுக்கலன்னா அவன் பெரிய பிரச்சனை பண்ணுவான். மீட்டிங்ல இருந்ததுனால போனை சைலண்ட்ல போட்டேன். வந்தால் ஃபோன் பண்ணிருப்பான், என்னால அட்டன் பண்ண முடியல. அப்புறம் நேரா இங்க வந்துட்டேன். கார்த்திக், பிரச்சனை இன்னும் பெருசாகிறதுக்கு முன்னாடி நீங்க அவனுக்கு பணத்தை கொடுத்துடுங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு பிரச்சனை வேற வந்திருக்கு. என்னாச்சு? வீட்ல எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சா? இல்ல, இது வரைக்கும் ஒன்னும் தெரியாது. என் அம்மா வீட்ல இருந்து ஃபோன் பண்ணிருந்தாங்க. அங்க வீட்ல எல்லாரும் சாப்பாட்டுக்கு நமக்காக காத்துட்டு இருக்காங்களா. ஏன் இன்னும் கிளம்பலன்னு என்கிட்ட கேள்வி கேக்குறாங்க. ஆனா அங்க எதுக்காக விருந்துக்கு போகணும்? இன்னைக்கு நாம அங்க போறதா இருந்தோமா? தெரியலையே கார்த்திக். எங்க அம்மா என்னடானா அம்மா கிட்ட பேசியாச்சுன்னு சொல்றாங்க. ஆனா இந்த விஷயத்தை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒருவேளை எங்க அம்மா மறந்து போயிட்டாங்களா, இல்ல எங்க வீட்ல அம்மா மறந்து எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டாங்களான்னு தெரியல. நான் போய் அம்மா கிட்ட பேசி பாக்குறேன். வேண்டாம் கார்த்திக், இருங்க. இந்த நேரத்துல சொன்னா அம்மா டென்ஷன் ஆயிடுவாங்க.
என்னாச்சு? என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைம்மா. ஏதோ விஷயம் இருக்கு அர்ச்சனா. ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்க, நீ ரொம்ப கவலையா இருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. நான் கவலையெல்லாம் இல்லை. அக்கா வராங்கன்னு எல்லாம் ஏற்பாடு பண்ணோம்ல, எல்லாம் சரியா இருக்கணுமே டென்ஷனா இருக்கேன். உன்னை கூட்டிட்டு போலான்னு தான் வந்தேன். நீ பூரி இட்டு கொடுத்தனா மாணிக்கம் எண்ணெயில போட்டு எடுத்துருவாரு. இதோ வரேம்மா. எப்பமா அக்கா வருவாங்க? நான் ஸ்கூல்ல இருந்து வந்து கொஞ்சம் தான் சாப்பாடு சாப்பிட்டேன். இப்ப பாருங்க, நான் டியூஷனுக்கு கூட போயிட்டு வந்துட்டேன். சரிதான் ராகுல், அவங்க ஏன் இன்னும் வரலன்னு தான் எனக்கு புரியல. சரி நீரு, நான் போய் உனக்கு சாப்பாடு கொண்டு வரேன். ரொம்ப பசியா இருக்கா? ஆமாக்கா, ரொம்ப நேரம் ஆயிடுச்சுல. மத்தியானம் கொஞ்சம் தான் சாப்பிட்டது. ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாரும் வந்துருவாங்க. கொஞ்ச நேரம் பொறுத்துக்கிட்டா என்ன ஆக போகுது? அதுவும் இல்லாம டைம் ஒன்னும் அவ்வளவா ஆகலையே. இல்லக்கா, பசி ரொம்ப வயித்த கிள்ளுது. சரி 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 விடு. ரொம்ப பசிக்குதுன்னா நேரத்துக்கு சாப்பிட்டுடணும். சரி கொடு, நான் பரிமாறுறேன். என்னாச்சுன்னு தெரியலையே. ஏன் இன்னும் அர்ச்சனாவும் அவங்க மாமியார் வீட்டுக்காரங்களும் வரல? அங்க எந்த பிரச்சனையும் வந்திருக்க கூடாது கடவுளே. இந்தா சுகன்யா, உனக்கு ரொம்ப பசிக்குதுல்ல, சாப்பிடு. எடுத்துட்டு போமா. அக்கா, நான் எனக்காக சாப்பாடு எடுத்துட்டு போல. கடவுளே, எனக்கு மூச்சே நின்னுடும் போல இருக்கு. இங்க வர முடியாத அளவுக்கு அங்க என்ன பிரச்சனை ஏற்பட்டிருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியலையே. அங்க எல்லாரும் நல்லபடியா இருக்கணுமே. அக்கா, நீங்க அர்ச்சனா மேல இருக்கிற கவலையில எனக்கு இந்த கவலை இருக்கும் தானே சுகன்யா. உனக்கும் அந்த கவலை இருக்கணும். ஆனா நான் என்ன உன்ன சொல்றது சொல்லு. உனக்கு பசிக்குதுல்ல, இந்தா போய் சாப்பிடு. ஏமா சுகன்யா, ஏமா இவ்ளோ லேட் பண்ணிட்டு இருக்க? பாவம் குழந்தை பசி தாங்க முடியாம துடிச்சிட்டு இருக்கான். ஆமாமா, எனக்கு பசி வயித்த கில்லுதுமா. இப்ப பசி தாங்க முடியாம எனக்கு வயித்து வலி வேற வந்துருச்சுமா. அடடடா, சீக்கிரமா இவனுக்கு வயிறு ஃபுல்லா சாப்பாடு போடுமா. பாவம் குழந்தை, விருந்தாளிங்களுக்காக அவன் எவ்வளவு நேரம் சாப்பிடாம இருப்பான். அதுக்குதாம்மா ராகுலுக்கு மட்டும் சாப்பாடு எடுத்துட்டு போலான்னு வந்தேன். வா ராகுல், போப்பா. சுகன்யா, அது அட கடவுளே, என்ன காரியம் பண்ணிட்டேனா? அம்மா, அது அம்மா, நான் தவறுதலா சுகன்யாக்கு தான் பசிக்குதோ என்னவோ, அவளுக்காக தான் சாப்பாடு எடுத்துட்டு போக வந்திருக்கான்னு நான் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டேம்மா. முன்ன பின்ன யோசிக்காம ஏன் ராதிகா இப்படியெல்லாம் நீ பேசுற? சுகன்யாவை பத்தி உனக்கு தெரியாதாமா? எப்படி இப்படியெல்லாம் உன்னால யோசிக்க முடியுது? விருந்தாளிங்க வர்றதுக்கு முன்னாடி தனியா உட்காந்து அவ சாப்பிட்டுருவாளா? இதுக்கு முன்னாடி எப்போவாது அப்படி சாப்பிட்டுருக்காளா? தப்பு பண்ணிட்டேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இதத்தான் நான் ராதிகாவுக்கு புரிய வைக்க முயற்சி பண்றேன். அதோ ராதிகாவே வந்துட்டா. அம்மா, நான் தப்பு பண்ணிட்டேம்மா. சுகன்யா ராகுலுக்காக தான் அங்க வந்து சாப்பாடு எடுக்க வந்தான்னு எனக்கு தெரியாம போயிடுச்சுமா. என்ன மன்னிச்சிடுங்கம்மா. மன்னிப்பு கேட்கறதா இருந்தா நீ சுகன்யா கிட்டதாம்மா மன்னிப்பு கேட்கணும்.
அவளோட மனசு தான் புண்பட்டிருக்கோம் ராதிகா. ஆமாமா, ஆனா நான் ஏதோ தப்பா நினைச்சுக்கிட்டேன். அது வந்து நான் ரொம்ப நேரமா அர்ச்சனாவை பத்தியும் அவங்க மாமியார் வீட்டை பத்தியும் தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன் அவங்க வரலன்னு தெரியல. அதனாலதான் சுகன்யா சொன்னதை நான் கவனிக்கவே இல்லை. இந்த நிலைமைய கொஞ்சம் சுகன்யாவும் புரிஞ்சுக்கணும்லம்மா. யாரா இருந்தாலும் தப்பு பண்ணதானே செய்வாங்க. ராதிகா, எதுக்காக நீ இப்படி கவலைப்படுற? அவங்க வருவாங்க. ஆபீஸ்ல இருந்து நேரா வீட்டுக்கு போய் கிளம்பி வரணும் இல்லையா? அவங்க வந்துருவாங்க. இங்க பாரு ராதிகா, நீ ரொம்ப கவலையா இருக்க, எனக்கு புரியுது. நாங்கெல்லாம் கூட அர்ச்சனா எப்போ வருவான்னு காத்துட்டு தான் இருக்கோம். ஆனா அதையே காரணமா காட்டி நாம பண்ண தப்ப இப்படி மறைக்க கூடாது இல்லையா? அது சரியில்லைம்மா. சட்னி பண்ண அப்புறம் கொத்தமல்லி பொடி பொடியா கட் பண்ணி வச்சுடு. நான் யாருன்னு பார்க்கவாமா? ஹலோ. ஆண்டியா? வணக்கம் ஆண்டி. வணக்கம் வந்தனா. ஆண்டி, அது வந்து நான் எதுக்காக ஃபோன் பண்ணேன்னு சொல்லிடுறேன். நீங்க எப்போ கிளம்புறீங்கன்னு கேக்குதா? அது அம்மாவை பத்தி உங்களுக்கே தெரியும்ல. ரொம்ப நேரமா நீங்க எப்ப வருவீங்கன்னு கவலையோட காத்துட்டு இருக்காங்க. அதனாலதான் உங்களுக்கு நான் இப்ப ஃபோன் பண்ணேன். ஆனா எதுக்குமா? ஆண்டி, அது வந்து இன்னைக்கு நீங்க விருந்துக்கு வரேன்னீங்கல்ல. இன்னைக்கா விருந்துக்கா? ஆமா. நாங்க வரோம்மா. இதோ நாங்க கிளம்பிக்கிட்டே இருக்கோம். சரி ஆண்டி. அர்ச்சனா, இன்னைக்கு என்ன நாள்மா? சனிக்கிழமை. இல்ல இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தானம்மா? இல்லம்மா, இன்னைக்கு சனிக்கிழமை. நீ தப்பா சொல்றேன்னு நினைக்கிற அர்ச்சனா. மாணிக்க காலையில கூட சொன்னாரே, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டுக்கு போய் எல்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொன்னாரே. அம்மா, அவர் மறந்து போய் சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு சனிக்கிழமை தான். அட கடவுளே, நான் எப்படி இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன்? நான் என்னமோ வெள்ளிக்கிழமைன்னு நினைச்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு உங்க அம்மா எல்லாரையும் விருந்துக்கு வர சொல்லி அன்னைக்கே சொல்லி அனுப்புனாங்களே. ஆனா இங்க நந்தினியோட மாமியார் வீட்டுல எல்லாரும் வந்திருக்காங்களே. இப்ப நம்ம என்ன பண்றது? அங்க அவங்க வேற எல்லா ஏற்பாடும் பண்ணிருப்பாங்களே. ஆனா இங்க இப்ப என்ன பண்றது? அம்மா, பரவாயில்ல விடுங்க. நீங்க இந்த அளவுக்குலாம் டென்ஷன் ஆகாதீங்க. இல்ல அர்ச்சனா, அங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பாங்கல்ல. அம்மா, நான் வேணா அம்மாக்கு ஃபோன் பண்ணி எங்களால வர முடியாதுன்னு சொல்லிடுவா. அம்மா ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் வேண்டாமா? அவங்க தப்பா நினைக்க மாட்டாங்களா? இல்லம்மா, யாரும் அங்க தப்பா நினைக்க மாட்டாங்க. அவங்க புரிஞ்சுப்பாங்க. கொடுங்க, நான் ஃபோன் பண்றேன். இல்ல அர்ச்சனா, போன்லாம் எதுவும் பண்ண வேண்டாம். எனக்கு கொஞ்சம் யோசிக்க விடு. நான் போய் வேணா கீழே எல்லார்கிட்டயும் பேசி பார்க்கட்டுமா? என்ன பேசுறது?